55 வயசு 58 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு முடிவு நரமுடி கிடையாது. ஒரு முடிவு நரமுடி கிடையாது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும். அந்த அம்மாக்கு முடி இங்க இருக்கு. முட்டிக்கு கீழ தடி. அவனை திருப்பி உட்கார வச்சு உங்க பொண்ணு தானம்மா, உங்களோட ஜீன் கொஞ்சம் வந்திருந்தாலே இந்த பொண்ணுக்கு முடி நல்லா இருந்திருக்குமே, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு எப்படி முடி போட்டாச்சு? அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் முடி இருந்துச்சு டாக்டர், எனக்கு திடீர்னு முடி வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்கள கேட்குறேன் என்னென்னலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து கருவேப்பிலை மரம் இருக்கும். சரியா, டெய்லி அவங்க வந்து வாசத்தளிக்கும் போது கருவேப்பிலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா கீழே விழுந்து கிடக்குதான் டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஒரு 10-15 வருஷமா பண்றாங்க. அவங்க என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டேன்றாங்க. நான் சாப்பிட்றேன், சாப்பிட ஆரம்பிச்சதா என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் கன்ஃபார்ம்ல தெரியல அதான்ட்டு. ஆனா இவ்வளவு முடி இருக்கு அவங்களுக்கு, வெறும் கருவேப்பிலை தான். அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இவ்வளவு முடி வளர்ந்துருக்குமோ அப்படின்ட்டு. வெறும் 15 இயர்ஸ் டெய்லி அந்த வாசல் தொளிக்கும் போது ஒரு 5 இலையை எடுத்து சாப்பிடுறது, 2 பழம் எடுத்து சாப்பிடுறது, இதுதான் ஒரு ரொட்டீன். அதுலயே இவ்வளவு பெரிய, ஆமா, இவ்வளவு முடி இவ்வளவு தடிசா இருக்கு. 58 வயசுக்கு அது ரொம்ப ஜாஸ்தியான முடியாது. ஒரு முடி கூட வெள்ள முடியல, எல்லாம் கருப்பா இருக்கு. நியர்லி 60, அவ்வளவு ஆல்மோஸ்ட் 60. அவங்களோட 20 வயசுல கூட அவங்க அந்த அளவுக்கு முடியலையா, இப்பதான் இவ்வளவு முடி வளர்ந்துருக்குன்றாங்க. ஸோ அப்போ என் ப்ரொஃபஸர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு, ஒருவேளை கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துருக்குமோ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. உடற்பயிற்சி, நல்ல ஆரோக்கியமான தூக்கம், ஆரோக்கியமான உணவு, இந்த 3 இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்னும் ஹேர் நல்லா இருக்கும். இது என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது தான். உங்க தோலையும் உங்க முடியும் தனியாலாம் மெயின்டைன் பண்ண முடியாது. உங்க உடம்பு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தோலும் முடியும் மெயின்டைன் ஆயிரும். ப்ரொவைடட் நீங்க அதிகப்படியா வெயில போகக்கூடாது, காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணாம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எது பண்ணணும் பண்ணக்கூடாது இருந்தாலே போதும். இந்த உணவுன்னு வரும்போது இதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணுது. உங்க உடம்புக்குள்ள என்ன போகுதோ அதுதான் உடம்பு எப்படிங்கிறத தீர்மானிக்குது. அந்த தீர்மானம் தான் உங்களோட தோல்லையும் உங்க முடியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளிப்பாடா வெளியே காமிக்க தெரிய வருது நம்மளுக்கு. அதனால என்னென்ன உணவுகள் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அது போக என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் தலைமுடிக்குன்னு வரும்போது பாத்தீங்கன்னா, மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் சொல்லக்கூடிய அந்த மீட் வகைகளை வந்து வாரத்திற்கு 2 முறைகளுக்கு மேல சாப்பிட வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2-3 முறைகளுக்கு மேல வந்து அந்த கவிச்சியா இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க நல்லது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடக்கூடிய கன்ஃபெக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய கேக்ஸ், பப்ஸ், அந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற பழக்கம்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். அவங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிடவே கூடாது. அவங்க புரோட்டீன் வேற எந்த வகையான, இப்போ சில பேர் இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ப்ரோட்டீனா இப்போ ஒரு ப்ரோட்டீன் மேனியா மாதிரி ஆயிடுறாங்க. எங்க பார்த்தாலும் இதுல ப்ரோட்டீன் இருக்கும், கால்குலேட் பண்ணி அந்த ப்ரோட்டீன் ஆர்டர் பண்ணாலும் ப்ரோட்டீன் ஃபுட் தான் ஆர்டர் பண்றாங்க. இதுல ப்ரோட்டீன் இருக்கு மச்சான், எனக்கு ட்ரைனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை மட்டும் சூஸ் பண்றோம். ப்ரோட்டீன் வந்து உங்க உடம்புக்கு இவ்வளவுதான் தேவைன்னு இருக்கு. அது ஃபேட் லாஸுக்கோ இல்ல மசில் பில்டிங்கோ இந்த அளவுக்கு தேவைப்படும் இருக்கு. ஆனா ஒருவேளை அந்த புரோட்டீன் ஃபுட் எல்லாருக்கும் இது வந்து செட் ஆகும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் புரோட்டீன் எடுத்து முடி நல்லா இருக்கவங்க இருக்காங்க. ஒருவேளை நீங்க புரோட்டீன் அதிகமா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து புரோட்டீன் எடுத்துக்கும் அதோட மெட்டபாலிசம்க்கு. ஸோ கால்சியம் குறைய என்ன ஆயிடும், உங்க முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ புரோட்டீன் இவ்வளவுதான் எடுக்கணும், அதை மட்டும் எடுத்தாலே போதும்.